வணக்கம் நண்பர்களே! மகிழ்த்துளிர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி ஆண்டு திட்டம் 2026இல் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் இடம்பெற்றுள்ள HSCOM-PTO பணியிடம் குறித்து ஒரு முக்கிய தகவலை இன்று பார்க்க போகிறோம். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி ஆண்டு திட்டத்தின் ஆனுவல் பிளானர் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. ஆனுவல் பிளானரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஜூலை மாதம் இந்த டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. 7வது மாதம் வர இருக்குது. இதுக்கான எக்ஸாம் செப்டம்பர் மாதம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த பிஇடி கோர்சஸ் எல்லாம் முடிச்சவங்க கொஞ்சம் அதே ப்ரிப்பரேஷனை இங்கே பண்ணினா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த போஸ்டிங் நல்ல போஸ்டிங், ஈஸியாக போயிடுவோம் நம்ம வேலைக்கு. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி என்னது தங்களோட ஆனுவல் பிளானரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். சரி, இந்த HSCOM-PTO அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்டல் சூப்பரண்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர். இந்த போஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஐடிஐ இருக்குல்ல, அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஐடிஐ நிலையங்களில் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர், உடற்பயிற்சி அலுவலர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது. இது நல்ல இதை எப்படி நம்ம ஸ்கூல் காலேஜில் ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம உடற்கல்வித்துறையில் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல அரசு வேலை வாய்ப்பாக இருக்கும். இதோட சம்பளம் பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் சம்பளம் 35,400 அந்த சம்பளம் ஒரு நல்ல ஸ்கேல் கிடைக்கும். உடற்கல்வித்துறையில் படித்தவர்களுக்கு இது ஒரு நல்ல அரசு வேலை வாய்ப்பாக அமையலாம். கல்வித்தகுதியை பொறுத்தவரை ஹச்பிஎட், சிபிஎட், டிபிஎட், பிபிஎட், எம்பிஎட் இது எல்லாருமே எலிஜிபிள். மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன குவாலிஃபிகேஷன், ஹையர் குவாலிஃபிகேஷன் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றலாம் எந்த தகவலும் சொல்லலை. மினிமம் குவாலிஃபிகேஷன் ஹச்பிஎட், சிபிஎட், டிபிஎட் இருந்தாலே அவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளானவங்க. காலி பணியிடங்கள் பொறுத்தவரை 3லிருந்து 5 வரை எதிர்பார்க்கலாம். ஏன்னா போஸ்டிங் கம்மியாக இருக்குன்னு யாரும் அப்ளை பண்ணாமடாதீங்க. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதுவுமே இனிமேலும் கொஞ்சம் படித்தா போதும், வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்பளம் அப்படின்றது பிடி அசிஸ்டன்ஸ் சம்பளம் கிடைக்கும். அது முன்னாடியே சொல்லியிருக்கேன். 52,000 பேசிக் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வயது வரம்பு அப்படின்னா நம்ம 58 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். தேர்வு முறை வந்து நம்மளுக்கு சிபிடி எக்ஸாம் தான் கிடைக்கும். நேர்முக தேர்வு இன்டர்வியூலாம் இதுக்கு இருக்காது. ஓகே, அடுத்து இது நம்ம வந்து எக்ஸாமுக்கான தயாராக வேண்டிய நேரம். இது அறிவிப்பு இன்னும் வெளியாகலை அப்படின்றத சொல்லிட்டு யாரும் அசால்ட்டாக இருக்க வேண்டாம். அடுத்த மாதம் நம்மளுக்கு 95% நம்மளுக்கு வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரை இது வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம ஆனுவல் பிளானரில் நம்ம எக்ஸாம் இருக்குது. இந்த தேர்வுக்கு தயாராக விரும்புபவர்கள் இப்போதே திட்டமிட்டு படிக்க தொடங்கலாம். தேர்வுக்கான பாடத்திட்டம் சிலபஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பிஇடிக்கான சிலபஸ் இருக்குல்ல, இப்போ டிப்ளமோ சிலபஸ், உடற்கல்வி ஆசிரியர் தேர்வு, டிஆர்பி, ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அதுக்கான சிலபஸ் இருக்கும். அதோட யோகா மட்டும் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும். ஒரு சில கேம்ஸ் ஆட் ஆகிருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓரளவுக்கு படித்தா போதும், வந்துடலாம். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஆர்பி வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டினாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, அனைத்தையும் மகிழ்தொழில் சேனலில் வருங்காலங்களில் நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அரசு வேலை, உடற்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகள் தொடர்பான நம்பகமான தகவல்களுக்கு மகிழ்தொழில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்மளை சேர்ந்த தகவல் மற்றவர்களுக்கும் சேர்ந்தால் பயனுள்ளதாக இருக்கும். அறிவால் உயர்வோம், முயற்சியால் வெற்றியடைவோம். நமக்கு தேவை ஒரு அரசு வேலை, அதுவே நம் இலக்கு. அதை அடைய முயற்சி எடுப்போம், போராடுவோம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.